ஹாய், நான் உங்கள் பிரபா. இந்த ஒரு 5 டிப்ஸை வந்து லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸ் 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு 5 டிப்ஸ் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லாரையும் விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே ஓகே, நாளடைவில் என் வீடியோ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. அந்த 5 டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அது வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஃபஸ்ட்டு டிப் வந்து ஸ்டார்ட் லிஃப்டிங் வெயிட். ஆண்டவன் எதுக்கு நம்ம 2 கையை கொடுத்துருக்கான்? வெயிட்டு நல்லா தூக்கணும், குனிஞ்சு வளைஞ்சு வேலை பார்க்கணும். ஏன் சொல்கிறாங்க பெரியவங்க? ஏன்னா வேலை பார்க்குறது வந்து நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தி, நம்மளுடைய மனசுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா முன்னாடியெல்லாம் தெருக்குழாயில் போய் குடம் தூக்குறவங்கள விட இப்போ வந்து ஜிம்முக்கு போய் தம்பிள்ஸ் தூக்குறவங்க தான் அதிகம். ஏன்னா அந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து மாறிட்டு இருக்கு. எப்படியோ இருந்தாலும் அது ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு வந்து ரசிக்கப்படுறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தை வந்து மாற்றிக்காதீங்க. இருக்கிறதுலையே இருந்து நம்ம வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும். ஸ்டார்ட் லிஃப்டிங் ஃப்ரம் வெயிட். என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக கைக்கு வேலை கொடுத்து பழகுங்க. ஒருத்தவங்க உட்கார்ந்த இடத்துலையே நம்ம வேலை பார்க்கக்கூடாது. அது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை, நம்மளுடைய உறுப்புகளுக்கும் நல்லதில்லை. செகண்ட் பார்த்துடலாமா? ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ ப்ரோட்டீன் ஃபுட் டெய்லி. அது வந்து 1 டே எடுத்துக்கலாமா, 2 டே எடுத்துக்கலாமா, மந்த் வைஸாக எடுத்துக்கலாமா, 1 வீக் எடுத்துக்கலாமா? கிடையவே கிடையாது. 7 டேஸ் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து இயர்லி மார்னிங் வந்து வேக்கப் ஆகணும். அது வந்து நம்மளோட பிரெயின் வந்து இயர்லி மார்னிங் வேக்கப் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் கிடைக்கிறதுல நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுடைய உழைப்புக்கு வந்து அதிகமாக வேலை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து இயர்லி மார்னிங் எந்திக்கிறது என்றைக்குமே நல்லது தான். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொறுத்து பார்க்கலாமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. நம்ம அட்லீஸ்ட் 1 hour to 45 minutes ஆகுது நம்ம வாக்கிங் போகணும். ஓகேவா? 5th தான் நம்ம லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கும். அதாவது புதுசாக பூத்த பூ மாதிரி இருக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்